அந்த காடுகள், இந்த மலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மொட்டையா இருக்கு ஏகலைவன். ஆனா, அப்படியே கேரளா பக்கம் போனீங்கன்னாக்கா, அடர்ந்த காடுகளாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இப்படியான ஒரு அரசியல், இன்று சீமான் செய்யக்கூடிய அந்த அரசியல், ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சீமான் ஒரு வேளை பிறந்த இந்த அரசியலுக்கு வந்து இப்படியான ஒரு விடயத்தை செய்திருந்தால், இந்தியாவுக்குள்ளேயே அடர்ந்த வனங்களை கொண்ட ஒரு நாடாக தமிழ்நாடு இருந்திருக்கும். எல்லா வளங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். எல்லாமும் சூறையாடப்பட்டு விட்டது. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பின்னணி கதையை சொன்னாரு. 1970களில் வந்துட்டு இன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரகாண்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி உத்தரப்பிரதேசத்துலேயும் மேலே மேலே வடக்கு பகுதி உச்சத்தில் இருக்கிற அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் அடர்ந்த காடுகள் அதை சுற்றி அப்படியே வரும். அசாம் வரைக்கும் கீழே வரும். நிறைய கிழக்கு மாநிலங்கள் முழுக்க மணிப்பூர் எல்லாமே வரும். அந்த இமயமலை சாரலை ஒட்டி இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள், மிக 100 நூற்றாண்டுகளை கடந்த பல மரங்கள் எல்லாம் இருந்தது. அது ஒரு காலகட்டத்தில் வெட்ட தொடங்குறப்ப, அப்போ விழிப்புணர்வுக்காக ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாரு. சுந்தர் பகுகுணான்னு பேர். இங்கே நம்மாழ்வார் இருந்தார் இல்லைங்களா, அவரை போல ஏகலைவன். அவரை போல அவர் சும்மா இல்லை, அவர் பெரிய மாபெரும் இயக்கமாக மலைவாழ் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி எடுத்து சொல்லி, இந்த காடுகள், இந்த மரங்கள் வெட்டப்பட்டால், மரங்கள் வெட்டுப்பட்ட உடனே அடுத்தது வந்து மழைக்காலங்களில் நீர் தேங்கி நிற்காது, நீர் உள்வாங்கப்படாது. அது அப்படியே முழுக்க முழுக்க வந்து அடித்து வெளியிட்ட வரும். வெள்ளமாக, பெரு வெள்ளமாக மாறும். காடுகள் அழிக்கப்பட்டதுன்னா இமயமலைக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். சுற்றுச்சூழல் பாதிக்கும். இமயமலையுடைய பனிப்பகுதிகள் எல்லாமே வந்துட்டு மாற்றத்துக்கு உட்படும். திடீரென்று பெருவெள்ளம், திடீரென்று காடுகள் மொத்தமாக அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழலை படிப்படியாக உருவாகும். இவ்வளவு பெரிய சீர்கேடுகள் இதுக்குள்ளாக இருக்கிறது. இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கும் வரைத்தான் இமயமலை இருக்கும். இமயமலை இருந்தால்தான் நீர் ஆதாரம் உங்களுக்கு முழுக்க அந்த கங்கை நதின்ற ஒரு பெரிய நதியே இல்லைன்னா அந்த நதியே செத்து போயிடும்ன்றது எப்போ சொன்னார் உங்களுக்கு? 1970களில் பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த பகுகுணா, சுந்தர் பகுகுணான்றவர். இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. மிக பெரும் நிலச்சரிவுகள் அந்த பகுதிகளில் நடக்குது. மழைக்காலங்களில் பார்த்துட்டுன்னா அவர் காட்டாறு மலைகள்லேருந்து பெருக்கெடுத்து ஓடி வர்றதுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து தெளிந்த நீரோடைகளாக காட்டுக்குள்ளேருந்து வர தண்ணி எல்லாம் வந்து அப்படி பன்னீர் மாதிரி, வெண்பூக்கள் மாதிரி வெளியில் வரும். என்ன காரணம்னா அடர்ந்த காடு, சோலை காடுகள்னு சொல்லுவாங்க. எவ்வளவு மழை பெய்தாலும் அதை அப்படியே வாங்கி, மழை கொட்டி ஊற்றினாலும் சரி, அப்படியே உள் வாங்கி அப்படியே தேக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீர் வெளியில் அப்படியே வரும். அது பெரும் ஆறாக வந்து ஓடி வரும் மலைகளுக்குள்ளாக. எங்கே மண்ணாக வருகிறதோ, மண் சேற்று நீராக வருதோ, அங்கே காடு வந்து பாதிச்சிருக்கு, காட்டை அழிச்சிருக்காங்க, காட்டை வெட்டியிருக்கான்னு அர்த்தம். அது இனி தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரும் ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது தான் வந்து கூட்டம் கூட்டமாக அந்த மக்கள், பெண்கள், குறிப்பாக பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் சேர்ந்து மிக பெரும் அந்த மரத்தை வந்து கட்டிப்பிடி என்பதே அதுக்கு பேர். அதுக்கு சிப்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்தியில் வந்து சிப்கோன்றது ஒரு இயக்கமாக, மரத்தை கட்டிப்பிடியுங்கள்.